பாருங்க, கோழி சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும். அது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற அதை வித்தவன் இவன் வாங்க வந்தவன் என்ன அப்படின்னு சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஒரு கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு அது நாமக்கல் கோழி, அதுல ஒரு 2 எடுத்து வை. இதோ போது பாரு இது சேலத்து கோழி, இதுல ஒரு 2 வை. முதுவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க, உனக்கு எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினான், நான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது. பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது இது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல் சொல்லி. அதனால ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து 2 அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்னும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனே அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்னு இருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டுமான் இருக்கான் விசாரிக்க வந்தவன்ட்டியே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம். விசாரிக்க வந்தவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண் பளிங்கு கண்ணை வச்சுட்டா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். நீ ஒழுங்கா சொல்ற, எப்படிடா பணம் சேர்த்த சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை வேண்டான்றான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கட்டினான் தனியா, அப்படியே கட்டி கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும், இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம், மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்குப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டுல பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கோம் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டில இருந்து இங்க கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவா கொண்டு நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் ஸ்பெஷலா கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில நிறுத்திவிட்டு ஒரு தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்த, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறார். சார், நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான். இங்கேயே இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய், வேணாண்டா என் ஆளை ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க, இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகுல, உங்க முதுகுல 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா, இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லடா நேத்து வரைக்கும் இல்ல சார், இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்ல, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் மெதுவா ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு 200 ரூபாய் லாபம், ஆனா இதே பந்தயத்துல எனக்கு 2900 ரூபாய் லாபம் சார் அப்படின்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன்,
30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒண்ணும் இல்ல சார், உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன். போயிட்டு உங்க பூரா எனக்கு ஒரு 2900 ரூபாய் ஆகணும். அவரு பார்த்தாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு. தலைமை, சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க, இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே, இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க. நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு, போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும், இதுல என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்ப இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கே வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார், மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்க, இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு 4 பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இத முனிவர் கவனிச்சார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க 4 பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். 4 பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் 4 பேர்கிட்டையும் கேட்கிறார், நீங்க இங்க பாத்தீங்களே, இதுல எது நியாயம் எது அநியாயம்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா. அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது. அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்ப 2வது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா. அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம். இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்ப 3வது ஆள் வந்தான். முதல்ல 2 பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் இறையானதும் இயற்கை, அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்ப 4வது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா, இந்த செயல்ல எது நியாயம்னார். அவன் தெளிவா பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது. இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானான். ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா, ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான்.
இதுக்கு அவரு, இப்போ உன்னுடைய வலது காலை தூக்குனார். தூக்கணும். சரி, இப்போ உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குனார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சது, அதுதான் பகுத்தறிவு. 2 கால்களையும் ஒரே சமயத்துல தூக்கினா அடிபடும், அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டே இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது. ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும். எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும். அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்லை. நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது. எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா? பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோயிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4வதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க இது. பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு? மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயில்ங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பாத்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர். அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார்.
அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகையை அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்களேன். சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல அவனுடைய மகன் அங்க ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும். அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் சிரிப்பை நிறுத்தினான். மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். 104 வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம், இதே தேதி, இதே மாசம், இதே நாள். என்ன இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்துல இருந்திருக்கிறார். தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்ச தூரம் அப்படி தோட்டத்துல உலாவி விட்டு வந்திருக்கிறாரு. வழக்கமா வந்து அவர் எப்போதும் தனியா தான் உட்காந்து சாப்பிடுறதா அந்த பூஜை அறையில எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள், தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு காலையில. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில இலக்கண பாடம் நடத்தி இருக்கிறாரு. மத்தியானம் 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும். அதெல்லாம் ஒழுங்கா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடிச்ச உடனே கிடுகிடுன்னு உள்ள போயிருக்கிறாரு. போய் அங்க தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிருக்கிறாரு. தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு, ஒரு விசிறி மட்டை இருந்தா கொண்டுகிட்டு வா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலைப்பக்கம் விசிறுன்னு இருக்காரு. படுத்ததும் தலைப்பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமா படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துல லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்தது ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா இது அப்ப வந்து அவருக்கு வயசு 35 வயசு, 5 மாசம் 24 நாளாம். சரியா சொல்ல போனா 39 வயசு, 5 மாசம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் வந்து 9 மணின்னு நான் அங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னாரு அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து இந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, இந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடிச்சதும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது. விவேகானந்தர் அங்க போறப்ப கூட அவரு முடிவு பண்ணல திடீர்னு. அதாவது வெளிநாட்டுல சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிகாகோவில். அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, நான் போறேன்னு என் மனசு நினைக்குது, இது வந்து என்னுடைய எண்ணமா
அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்ல என்னுடைய ஆசையா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்ல ஆண்டவன் நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்துலதான் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா. கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்குறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலிருந்து கடல்ல போய் இறங்கி அங்க போய் நின்றுகிட்டு வான்னு கூப்பிட்டாராம் இவரை. இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த காலத்திலயும் ஒருத்தன் அது மாதிரி கொடை செருப்போட குதிரையில போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்க கொடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலிருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா அவன் கேட்டான், உன்னால முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு. கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு என் பேர்ல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டார் அவரு. ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேர்ல புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது. கொஞ்ச தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது, எங்க கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோட அலையுது. இப்ப தன்னோட நிழலை பார்த்தது. அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சது. உடனே அந்த நரி என்ன நினைச்சுக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமா போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துருவோம் போல இருக்க, இப்ப என்ன செய்யறது? இந்த சமயத்துல ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினைச்சுதான். ஒரு பேருந்துல ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார். ஏன் சார், நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கன்னார் அவரு. அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்கன்னார். சரி, பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவரு. அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமா வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமா பூரா விவரமா எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமா இவ்வளவு விவரமா கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னார். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமா அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலே இங்க அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒண்ணும் இல்ல டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறது? ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான் ஒருத்தன். ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளா வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ள வளருது.
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்றான். அந்த உள்ள இருக்கிற கிளி, நீ தான் வேலைக்கு சாப்பாடு போடுற, ஏதோ கூண்டுக்குள்ள என் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை சொல்லிட்டு வா அப்படின்ட்டுருக்கு. இவன் நேராக போனான், ஆப்பிரிக்காவுக்கு போனான், வேற காரியமாக போனான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல, ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது, ஜோடி இல்லாமல். அதுகிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றான். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான். கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ, அனாவசியமா இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா, கிளியே இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட, உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ள இருக்குன்னு. உடனே பொலன்னு கண்ணீர் விட்டது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு கூண்டுக்குள்ளேயே. அனாவசியமா 2 உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து, இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படபடன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்துல, அது சாவல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இந்த கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத உன் மூலமா என் ஜோடி கிளி செய்தி சொல்லி அனுப்பிச்சுது. அதுவும் அங்க சாவல. கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழின்னா, வாழும்போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த கிளி வாழும்போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையே களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னதுதான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். ஒருத்த வந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்க தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்துல பெரியவர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா, உனக்கு நான் சொல்றேன், வா இங்க படு, ராத்திரிக்கு இங்க தங்கிடு, காலையில உனக்கு சொல்றேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடுலாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியா படுத்துவனான், ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்ல காத்து படுத்துவங்கிட்டான். காலையில இவர் வந்தார், சாமியார் வந்தார். இவன் படுத்துவனை தட்டி எழுப்பினாரே, எழுந்துடுறான்னு எழுந்திரிச்சான். என்னென்ன ராத்திரி பூரா நிம்மதியா படுத்துவனியா, நிம்மதியா தூங்கினேன் சாமி அப்படின்றான். அந்த தலைவணியை தூக்கு அப்படின்னா தலைவணி எடுத்தா ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ள இருந்து. ராத்திரி பூரா உள்ள ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்தா வருது, அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்ப இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலைவணிக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன். ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியா தூங்கினேங்கிற, ஆனா உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்திலேயே நல்ல பாம்பு இருக்கு, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சது? அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு அதுல இருந்து விலகி இருந்தது, அதனால நிம்மதியா இருந்தேன் அப்படின்றான். அப்பதான் அவர் சொன்னாராம், உன்னுடைய மனது எதுல இருந்து விலகி இருக்கிறதோ அதுல இருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும். சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்துல அவங்க பெருசா சொல்றாங்க. அது 14 வயசுலயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூர்ல இருந்தாராம், விவேகானந்தருடைய அப்பா. அதாவது அப்பா நரேந்திரன் பேரு. இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டு பாதை போயிட்டு இருக்கும்போது, பெரிய காட்டு பாதை, 2 பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி 2 சிகரங்கள். அது 2 மலை நெருங்கி இருக்கு. அதுல அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, 2 மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்கு. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசுல. அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை. அதை சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அந்த குறிப்புல அது சொல்றாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழிச்சு ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்டயே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம். ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டியிருக்காரு. ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்காரு ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம். நல்லா இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுருக்காரு.
இவருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும், என்ன இது உங்க படத்தையே தொட்டு கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமா இருந்தா நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ என்னுடைய சமாதி நிலையை படமா வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பா. இப்ப ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டுல வேலைக்காரன், அவர் ஒரு கோயில்ல பூஜை பண்ணணும், நாளைக்கு ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. வாழைத்தார் பூஜை பண்றதுக்கு சாமிக்கு. இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான். வரும்பொழுது அவன் வீட்டு வழியா வந்திருக்கான், குடிசை வழியா. வீட்டுல குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, அவன் குழந்தை வாழ் கத்து பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா பொண்ணு இல்ல, பசி தாங்காம குழந்தை கத்துது. இவன் என்ன பண்ணா, சரி ஒரு தார் இருக்கு, இதுல ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா இதுல என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான். பசியோட அந்த குழந்தை அது சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது, நிம்மதியா பசி போச்சு. இவன் மெதுவா கொண்டு போய் தெரியாம கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். மறுநாள் பூஜையில கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாக்குறாங்க, அவ்வளவு பழமும் அழுகி இருக்கு, தாறு பூரா. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது, இது என்னடா பண்ண நேத்துன்னு சொல்லி கேட்டா இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது, என் புள்ள ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துடுது, அடிச்சுட்டார். அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தேடா, உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாராம். சரி என்ன பண்ணது, போய் மன்னிப்பு கேட்டாராம் அப்புறம் சாமிகிட்ட. சுவாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான், இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அப்ப அந்த கடவுள் சொன்னாராம், அப்படி இல்லப்பா, நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்துல நல்ல பழம் ஒன்னே ஒண்ணுதான், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். நேத்து கொண்டு போய் இந்த குழந்தை வாயில வச்சிருக்கிறான் பாருங்க, அது அந்த கடவுள் வாயில வச்சது மாதிரி. நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை, மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம். இததான் விவேகானந்தர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால வாழற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு, அது நேரா கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான், நாம அதுக்கு பண்ணாலும் இப்படிதான் பண்ணணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது, இல்லாதவங்களுக்கு கஷ்டம், அப்படித்தான் கடவுளுக்கு போய் சேரும். கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது. ஒருத்த ஒரு காய்கறி வாங்கறதுக்கு 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போனான் மார்க்கெட்டுக்கு. 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போறான். அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான், வாங்கி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பையில பாக்குறான், பணத்தை காணோம். 100 ரூபா பை ஓட்டா இங்கே விழுந்துட்டு வழியில. ஆசையா வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோட வரான். ஏன்னா 100 ரூபா பணம் இங்கே விழுந்துட்டு. போய் அழுதுகிட்டே போறான். அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை, ராத்திரியும் தூங்கல. ஏன் என்னாச்சுன்னு அந்த அம்மா கேட்குது, வீட்டுல எல்லாம் போயிட்டுது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அன்னைக்கு தூக்கமே வரல, 100 ரூபா நாசமா போயிட்டுதுன்னு. அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி 100 ரூபாயோட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை. அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவன் அந்த குழந்தைய 2-3 குழந்தைகள் கத்திக்கிட்டு இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த 100 ரூபா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது அது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோட வர்றான். காய்கறி வாங்க முடியல, வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான். இப்பவும் வெறும் பையோட வந்து, ஏன் இப்பவும் 100 ரூபா தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. ஆமா இப்பவும் போயிட்டுது, பணம் செலவு பண்ணிட்டு போயிட்டுதுன்னு இருக்கான். அப்போ அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், நீ முன்னாடி ஒரு தடவை போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, இப்ப போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, ரெண்டுமே இழப்பு தான். அன்னைக்கு நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு, உனக்கு தூங்கவே முடியல, அழுதுகிட்டு இருந்த. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற, இன்னைக்கு என்ன 2 இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான், அதாவது பொருள்கள் நம்மை இழந்து விட்டால் அது துன்பம், நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம். அதாவது பொருள் நம்மை விட்டு விலகி போகுது. அதுல முதல்ல பொருள் இவனை விட்டு விலகி போச்சு. ரெண்டாவது இவன் பொருளை விட்டு விலகிறதுக்கு தயாரா இருந்தான், விலகனான். இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் நமக்கு போதிக்குது. ரெண்டுமே இழப்பு தான். இந்த ரெண்டாவது இழப்பை தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருங்கோ அப்படிங்கறது அவர் சொல்லி கொடுக்குற நுணுக்கம் தான். இப்ப ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா அவனுக்கு இந்த செருப்பு விதவிதமா போட்டுக்கிறதுல ஆசையா, எங்கெங்கயோ தேடி பிடிச்சி அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடைச்சிட்டுது, காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில்ல வந்துகிட்டு இருக்கிறான். அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட.
அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்காந்துருந்தவர்கிட்ட காட்டியிருக்கான். இந்த பார், எங்கேயுமே கிடைக்காது இந்த செருப்பு, இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளில விழுந்துட்டுது. ரயில்ல விளையாட்டா காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துடுது. ஒரு சின்ன அதிர்ச்சி, முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. ஏன்னா ஆசையா வாங்கிட்டு வந்த செருப்பு ஒண்ணு போயிட்டு, உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணா, பக்கத்துல இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான். ஏன்டா போட்டான்னா, அது இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தா யாருக்குமே பிரயோஜனப்படாது, எனக்கும் உபயோகப்படாது. உடனே இன்னொன்னு போட்டா அதை எடுக்கிறவனுக்கு ரெண்டும் உபயோகப்படும்ல, அதனாலதான் தூக்கி போட்டேன்ட்டான். இப்ப அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை, அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. ரெண்டாவது செருப்பு இழந்தான் பாருங்க, அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணுச்சு. இதுதான் இந்த ரெண்டு இழப்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல் செருப்பு அது இவனை விட்டு பிரிந்தது, ரெண்டாவது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான். அந்த ரெண்டாவது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு தயாரா இருங்கோ, நீங்க நிம்மதி இருக்கிற இடம் அதுதான், நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், மனதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. மனசை புரிஞ்சுங்க, அது அடங்கிரும். அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அது அலைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மனசு அவ்வளவு கஷ்டப்படுத்தும் நம்மளை. மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன், நான் மனசை கட்டுப்படுத்துறது என்ன சார் பெரிய காரியம்னு இந்த காலத்து பையன் ஒருத்தன், நான் கட்டுப்படுத்துறது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு கிளம்புனா, போய் நேரா அங்கிருந்தா மனசு சிந்தனையெல்லாம் செதறுது, நடு காட்டுல போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், மனசை கட்டுப்படுத்த போறேன்னு ஒரு மரத்தடியில போய் உட்காந்துட்டான். காட்டுல உட்காந்துட்டு அப்படியே நிக்கிறான், மனசை கட்டுப்படுத்துறான். பார்த்தா ஒரு 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 ஒத்தையடி பாதை, அதுல ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு போயிட்டு இருக்கு. அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடக்குது எங்கேயோ, அந்த வழியா 8 மணிக்கு காலையில அது போகுது அந்த ட்ரெஸ்ஸோட. அது டான்ஸ் ஸ்கூல் போல இருக்கு. இது என்னடா இங்க காட்டுக்கு வந்தோம், இங்கே நமக்கு தொந்தரவா இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணா, ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிவிட்டான். இனிமே கட்டிட்டு, கண்ணு தானே தொந்தரவா இருக்கு, இனிமே மனசை கட்டுப்படுத்துறேன் பாரு அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் இருக்கிற சலங்கை சத்தம் கேட்டிருக்கு, ஜல் ஜல்லுன்னு அந்த வழியா போறது. இது ஏதரா இதுவும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு துணியை எடுத்தான், காதையும் கட்டிவிட்டான். காதையும் எரி கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு, இனிமே மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மூணாவது நாள் காலையில 8 மணிக்கு அது தலையில வச்சிருக்கிற பூ வாசனை அடிச்சிருக்கு. 8 மணிக்கு இது எதிரா இது வேற வம்பா இருக்குன்னு மூக்கையும் கட்டிவிட்டான். மனசை கட்டுப்படுத்துறேன்னு கண்ணை கட்டினா, காதை கட்டினா, மூக்கையும் கட்டிவிட்டான். இனிமே ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் மல்லு கட்டிட்டு. 4வது நாள் காலையில 8 மணி ஆச்சு. கரெக்டா 8 மணிக்கு இவன் மனசு நினைச்சுதான், இந்நேரம் அவ போய்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு. அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு எந்த துணியை வச்சு கட்டுறது? அதுக்குதான் ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கை களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு விவேகானந்தர் அதுதான் சொல்றாரு. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யற, ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில தான் சொல்றது உண்டு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஆளு ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த நேரத்துல பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி கல்லு தடுக்கி கீழே வந்துடுறான், குப்புற விழுந்துடுறான். உடனே அந்த முன்னாடி ஓடனவன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்துல நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். 3வதா வந்தவன் போய் ஜெயிச்சுட்டான். 3வது ஓடி வந்தவன் போய் ஜெயிச்சுட்டான். பந்தய பரிசு யாரு கொடுப்பாங்க? யாரு முதல்ல கோட்டை தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே. முதல்ல ஓடினவன் 2வது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். அந்த தலைவர் பரிசு கொடுத்தாராம். அந்த ஓட்டத்துல முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு. இந்த முதல்ல இப்ப சொல்றேனே, இவனுடைய தோல்விதான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது. ஆன்மீகம் தோல்வியில தான் வெற்றி இருக்கும். புற வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் சந்தோஷம். அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை பத்தி இப்ப நிறைய பேர் இப்பதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சகிப்புத்தன்மை, அந்த சினம் தவிர்த்தல், இவங்க தான் வேதாத்திரி மகரிஷி தான் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க.
என்ன ஒரு தரம் பயிற்சி சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க மெட்ராஸில் ஒரு இடத்துல. நான் சொன்னேன், பயிற்சிக்கு வேணா வரேன் சார், பேசுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும், ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, அதுக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க. நான் வழக்கம் போல கதையை தான் சொல்லிட்டு வந்தேன். கோவப்படாமல் இருக்கிறதுனா, ஒருத்தங்க ஒரு பெரிய ஆள் ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆள். இந்த லக்கேஜை வாங்கி பிளேன்ல ஏத்துற ஒரு தொழிலாளி அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறான். அந்த ஆள் அடிக்க போறான், திட்டுறான். பதிலுக்கு அவன் கோபமே படலை. அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். என்ன கோவம்னு தெரியல. இதை ஒரு பேராசிரியர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். இது என்ன இந்த பெரிய விஷயம் இவ்வளவு அடிக்க போறான், அந்த பதிலுக்கு அவன் கோபமே படல. சினம் தவிர்த்தலுக்கு அவன் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கலாம் போல இருக்குன்னு ஒரு நினைச்சிட்டாரு. ரொம்ப நேரம் அவர் அடிக்க போனார், திட்டினாரு. சரி சார் சரி சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு போனா முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஏறி போயிட்டார் பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் பேராசிரியர். ஏப்பா, காலையில இருந்து அந்த பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை அடிக்க வந்தான், திட்டினான், முகத்துல ஒரு ரியாக்ஷனே கிடையாது, கோவமே படாம இருக்கிறது, அது எப்படி உன்னால முடிஞ்சுது அப்படின்னதுக்கு, இல்ல சார் உனக்கு கோவமே வரலையான்னு கேட்டிருக்காரு இவரு. இல்ல சார், மனுஷன் பிறந்தா கோவம் வராம இருக்காது சார், அவங்களுக்கு அவங்கவுங்க வழியில அதை டீல் பண்ணுவாங்க. உனக்கு கோவம் வந்தது அந்த ஆள் திட்டும் பொழுது? நல்லா கோவம் வந்தது சார் அப்படின்னா. என்னடா பண்ண? அதுக்கு என்ன பண்ண? என் வழியில டீல் பண்றேன் சார். என்னடா பண்ண அப்படின்னா, ஒண்ணும் இல்லை சார், அந்த அந்த அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு, மாத்தி ஆத்தி விட்டுருவோம் சார், நமக்கு என்ன இதுல பிரச்சனை, அனாவசியமா அவன்கிட்ட எதுக்கு சார் நம்ம போய் வம்பு வளர்க்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னா. இதுதான் நான் அவங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் ஒரு தடவை சொல்லிட்டேன் சென்னையில. அதுல இருந்து அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவங்க. ஆமா, அதுக்கப்புறம் நானா போய் ஒரு தரம் கேட்டேன் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு. அவர், ஏன் சார் சினம் தவிர்த்தல் கூப்பிட்டீங்களே, இந்த வருஷம் நான் மறுபடியும் வரட்டுமா அப்படின்னு. வேணாம் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், அது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில நாங்க சொல்லி கொடுக்குறோம், நீங்க உங்க வழியில போயிட்டு இருங்க சார். அப்படி அந்த சினம்ங்கிறது, சினம் தவிர்த்தலுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் ஆன்மீகத்து பண்புகளை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். டாலரன்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் கொண்டாடினாங்க 1995 வருஷத்தை, சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் அந்த சகிப்புத்தன்மை பத்தி. அது என்னன்னா, அந்த டாக்டர் கதை. அந்த டாக்டர் ஒருத்தர் ரூம்ல உட்காந்துருக்காரு. ஒரு டாக்டர் ரொம்ப பிஸி டாக்டர், வெளியில வரிசையா பெஞ்சு போட்டிருக்கு, 40 பேர் உட்காந்துருக்கிறான் டாக்டரை பாக்குறதுக்கு கியூல. 40 பேரும் சட்டையை கட்டி சுருட்டி வச்சிருக்கான். 40 பேர் வாயிலையும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. எல்லாம் ஒரே வியாதிக்கா வந்திருப்பான், தெர்மாமீட்டரோட உட்காந்துருக்கான் 40 பேர். அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான், விரல் நசுங்கி போச்சு. சரி, நம்ம தெரு தானே சிஸ்டர், இதுல ஏதாவது வச்சு விடுங்கன்னா, நீ 41வது ஆளா உட்காரு அப்படின்னு இருக்கு அந்த நர்ஸ். சரின்னு உட்காந்துருக்கான், சட்டையை கயிட்டு இருக்கு. இல்லடா, இங்க விரல் தான் சிஸ்டர், இங்க பாரு எல்லாரையும் பாரு, எல்லாம் சட்டையை கயிட்டு வச்சிருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சட்டையை கயிட்டு சுருட்டி பந்து மாதிரி வச்சான். வாயை தோற அப்படின்னு திறந்தான், ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், இது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சாங்க, விரல் தானே நசுக்கி இருக்கிறோம், எதுக்குன்னு வேணா வாயை திறக்க முடியல. சரி, பக்கத்துல இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் ஏதோ பேசுறதுக்கு தயாரா இருக்கான். 40 பேரும் ஏதோ 40 பேசுறதுக்கு ரெடியா இருக்கான். கண்ணு செவந்து இருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு எல்லாம். தெர்மாமீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியா இருக்கான். இது என்னடா பண்றதுன்னா, ஒரு 10 நிமிஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரையும் எடுத்துக்கிட்டு அவங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு ரெஜிஸ்டர் எடுத்துட்டு. அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசுக்கிட்டானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் விரல் நசுக்கிட்டு தான் இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, இது உண்டு இல்லைன்னு பாத்துற போறான், நான் விட போறது இல்லை இது ஒண்ணு கத்துறான். அப்ப இந்த 40வது ஆளை அட்வைஸ் பண்றான். இதுக்கு முந்தின நாள், இந்த பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஆன்மீகத்துல ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மையை நாம இது மாதிரி இடத்துலதான் வளர்த்துக்கணும். இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனமா துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான் அவன். அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு, நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுறான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, நான் தினம் இப்படி வருவேன், சட்டையை கட்ட சொல்லுவாங்க, கட்டி வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, பார்த்தா நான் பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையை போட்டு லெட்டர் கொடுத்துட்டு போறேன், பெண்ணை கட்டு போய் எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை. சினம் தவிர்த்தல், சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டாதான்
நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்ச நேரத்துல உங்க சகிப்புத்தன்மைக்கும் அந்த எல்லாம் வந்துட்டு. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 1,00,000 நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1,00,000 அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான். ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதேன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு. இவனுக்கு மரம் ஏற தெரியாது. இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவுல இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1,00,000 மடியில வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்தும் மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில 1,00,000 பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்க அழைச்சிட்டு வா, எனக்கு நேரா கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு 10,000 தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான். காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான். இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா. உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேரா கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தொங்குறான். பரிதாபமா மேல பாக்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தொங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் உனக்கு 10,000 தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான். ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்ப 3 பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் என் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல. அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது. அதை பார்த்துட்டான். அதை குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது. அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்துல புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது. பணம், பதவி, புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்துல அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி.
எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது. அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால பார்க்கணும் அப்படின்னு. காலையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்ப அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவா இழுத்தாங்க அந்த அம்மா. இல்ல நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கைய விட்டான். உள்ள இருந்த நாணயத்தை வெளியில எடுத்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த நாணயத்துல தொலையே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்க கோட்டு ரொம்பவும் தூசியா இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில உதறினேன். உள்ள இருந்த அந்த காசு அப்ப எனக்கு தெரியாது, ஞாபகத்துல இல்லை. அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தமா இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்ப நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. அதுதான் வேலை செஞ்சிருக்கு. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்னதான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளிச்சேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம். ஒரே ஓட்டமா அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. ஒரு மாணவன் படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்க கேள்வி கேட்டாங்க, 8 3 பேருக்குன்னா என்னப்பான்னு. அவன் சொன்னா 8 3 பேருக்குன்னா 23ன்னு சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூல. வெளியில வரும்பொழுது யோசிச்சான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பா சொல்லிட்டோமே, 8 3 23ன்னு சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்ல வேலை கிடைக்கும், நிச்சயமா நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வேலையில சேர்ந்துக்கிடான்னு. உடனே அப்ப அவன் நினைச்சானா, சரி நாம பதில் சொன்னதை அவரும் சரியா காதுல வாங்கல போல இருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால இது சொல்லிடக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேரா போய் வேலையில சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் சரியா கவனிக்கல போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்ப அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது உன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பேருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனாலதான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்னும் தப்பா பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கிற மனோபாவம் இதயத்தை நல்லா வச்சிருக்கோம். மனிதனுக்கு இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்தது இல்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்கார்ந்து, மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்கார்ந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னது. உடனே எல்லாம் ஏகமனதா எல்லாம் சரி தான், சரியா இருக்கு விளக்கம், மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியா இருக்க, ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒண்ணாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டு வெளில திரும்பி ஒரு சாக்குல கொண்டாந்து அப்படி வச்சாரு மேஜையில. இந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர். உங்க வரைவிலக்கணப்படி, உங்க டெபனிஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிக்குது. ஒரு கோழி, இது 2 கால் பிராணி தானே, அப்ப இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னா, ஆகா நம்ம டெபனிஷன்ல ஏதோ ஒரு தப்பு, அதுல ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லிருக்காரு. நான் அதுல கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி, மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான்.
உடனே இவன் மறுபடியும் எடுத்துட்டு ஓடனான், திரும்பி வந்தான். சாக்குள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பீச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்க டெபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம் தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்ப ஏதாவது ஒண்ணும் முடியலன்னா இப்ப நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெபினேஷன் கொடுக்கல. நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்க படிச்சவர். அவர் ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சரா இருக்கும் பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்ப நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு அறையில உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்றதுக்கு போறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்துல இப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். உட்காந்து பேசினா, தம்பி இங்க வா, நான் எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்துல மேடையில நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சுதான் பதிவு பண்ணுவோம். அவரை நின்றுட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்துல பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்துல பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல. இந்த சாராய கடை வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் ராணுவத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்ச். ராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டா போட்டாரு. போட்டு அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆத்து ஓரமா ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுட்டு நிக்கிறான். அதை அவர் போட்டுருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிக்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது ஒரு பொறியியல் வரைபடம், இது இந்த வரைபடத்துல போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேல உள்ளவர். அதனால என்ன பண்ணிருக்காரா, முதல்ல முதல் தடவையா கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேல நின்றுட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்துல எதுக்கு அவன் நிக்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாத்திடுறேன்னு சொல்லி இவர் மாத்தி 2வது தடவை படம் போடும்போது பாலத்துல நிக்கப்படாது, பாலத்துல இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. பாலத்தை சரியா போட்டு மூலையில கொண்டு போய் தூண்டில் போட்டு நிக்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதுல இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும், போடுனார். உடனே இவன் பாலம் போட்டான். 6 பாலம் சரியா போட்டுட்டு இந்த மூலையில பார்த்தா அவன் நிக்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்க நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில வந்துகிட்டு தான் இருக்கும். அது பியூரா அந்த வரைபடத்துல கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். இந்த நகைச்சுவை உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது எங்க ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்க எந்த துறையில வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். அதாவது எங்க இவரு பேராசிரியர் கல்கி எழுதியிருக்கிறாரு, இதுல பேசினார். அவரு ஆல் இண்டியா ரேடியோல ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி பேசியிருக்காரு, தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்றத சுவாரஸ்யமா எப்படி சொல்றதுன்னு சொல்லி அப்ப பேசியிருக்காரு. சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசா இருக்கணும், தேவைக்கு அதிகமா வளர்த்தாத. கதைன்னா அதுல ஒரு கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுது இல்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்றதே எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுன்னா தேவைக்கு அதிகமா நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு கல்கி. அதாவது நீங்க எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமா இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில்
திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்ப இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டாங்க. அப்ப கல்கி சொல்றார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதுல ஒலிப்பதிவில் கேட்ட அது அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனா அதையே புஸ்தகமா போட்டு வித்தாரு, விக்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமா போட்டு புத்தகமா விற்கும்பொழுது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டுல அடிக்க வச்சிருந்தார். அது அப்ப அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறார். கதறி அப்படியே நிஜமாவே அழுறாரு காந்தி சுடப்படுற இடத்துல. இந்த வில்லுப்பாட்டு அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்போது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல ரொம்ப ஒரு அனுசரிப்பு தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலி சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை அப்படியே இப்ப பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில, கதிர் தியாகராஜன். அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம். அதனால எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துடுறது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன், அது சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்கார்ந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில. ஏன்டா கொட்டா, நான் சரியா தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால தப்பு. டக்குன்னு திருக்குறளை புடுங்கிட்டாராம். இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் காலு கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதை நான் அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாராம். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. சான் ஸ்னைடர்னு ஒருத்தர், இப்ப அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பத்தி 600 பக்கத்துக்கு 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங், ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம் 600 பக்கம், 500 ரூபா விலை. அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்ப பிரபலமா அந்த புத்தகம் வித்துட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட், நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. கற்கும் வழிகள்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சாப்டர் படிச்சிருக்காரு. ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவா பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்காரு. இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில ஒரு பதில் உண்டு. இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னாரு. வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க, இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவரு. வென் வி ஷுட், அதாவது
அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் இருக்காரு இவர். அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தது. இப்படி 4 வார்த்தையில திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜியு போப் ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவரு அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப். அப்ப என்னன்னா, அரிஸ்டாட்டில் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டில் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரல எந்த விரல வெட்டுறானோ அதே விரல நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்துல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப் ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜியு போப் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் is at least 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டிலை விட 1 இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவ்வளவு உயரமா கன்னியாகுமரியில கொண்டு போய் சிலை வச்சிருக்கிறோம். அது வந்து அப்படி வந்து ஜியு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறாரு. அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு. கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயணம் கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேட்கறது இல்லை, நீ வந்து படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து பேசுமாங்க. நான் அப்பதான் பார்த்தேன், ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன் கம்பராமாயணம். திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்துல மனப்பாட பகுதியில படிச்சதுதான். கம்பர் விழாவில் வந்து என்ன பண்றது அவங்க சொல்றாங்களேன்னு படிச்சு பார்த்தேன். ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதுல கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்னு போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். சீதை வந்து காட்டுல இருக்கும் பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ கட்டி பிடிச்சிட்டு அழறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்க யாரும் இல்லை. அதான் தமிழ்நாட்டு பண்பு. அங்க ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணான்னா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். இதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்ப எங்க ஹியூமர் கிளப் வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறதுதான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா இழவு வீட்ல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவன்லாம் அங்க போய் நிப்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததான் அங்க மேல தெருல ஒண்ணு போட்டுது. இந்த பதிவு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.